டாடா குழுமத்தின் பல்வேறு நிறுவனங்கள் இந்தியாவின் பல மாநிலங்களில் பரவி கிடக்கின்றன. அப்படி 1984ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் டிட்கோ மற்றும் டாடா குழுமத்தால் இணைந்து தொடங்கப்பட்ட நிறுவனம்தான் டைட்டன். இந்நிறுவனத்தின் பதிவு அலுவலகம் இன்று வரை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூரில்தான் இருக்கிறது. ஆண்டுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் செய்யும் பிரம்மாண்ட நிறுவனமாக உள்ளது. 40 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடும் வகையில் டைட்டன் நிறுவனம் தயாரித்த முதல் வாட்சை தங்கத்தில் பிரதி எடுத்து பார்வைக்கு வைத்திருந்தது. இந்த வாட்சுதான் தற்போது திருடப்பட்டுள்ளது. மதிப்புமிக்க தங்க கைக்கடிகாரத்தை திருடியவர் சிக்குவாரா? ஓசூர் முதல் சிப்காட் பகுதியில் டைட்டன் வாட்ச் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. அருகிலேயே வாட்ச் விற்பனை செய்யும் ஷோரூமும் உள்ளது. நேற்று மதியம் இந்த ஷோரூமுக்கு வந்த ஒரு நபர் தங்க கடிகாரங்கள் இருக்கும் பகுதிக்கு சென்று விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த கைக்கடிகாரங்களை பார்வையிட்டுள்ளார். அப்போது திடீரென அவர் ஒரு தங்க வாட்சை எடுத்து திருடிச் சென்றுள்ளார். இந்த தங்க வாட்ச் டைட்டன் வாட்ச் கம்பெனி தொடங்கி 40 வருடங்கள் ஆனதை முன்னிட்டு முதலில் தயாரித்த கை கடிகாரத்தின் மாடலை அப்படியே தங்கத்தில் செய்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதன் மதிப்பு 5,50,000 ரூபாய். தங்க வாட்ச் திருடப்படும் நேரத்தில் ஷோரூமில் இருந்த ஊழியர்கள் மதிய உணவுக்கு சென்றுள்ளனர். அவர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது இந்த சம்பவம் நடந்தது தெரிய வந்துள்ளது. இது குறித்து வாட்ச் ஷோரூம் நிர்வாகத்தினர் ஓசூர் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பெயரில் போலீசார் ஷோரூமில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.